ஆறு மனமே ஆறு இந்த ஆண்டவன் கட்டளை யாரு. ஆறு மனமே ஆறு இந்த ஆண்டவன் கட்டளை யாரு. அண்ணா சொல்றா. இன்னும் எத்தனை நாள் தான் அந்த வீட்டுக்குள்ளே இருப்ப? டேய் எனக்கு என்னடா, நல்லா தானடா இருக்கேன். இல்லை, நான் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன். டேய் இதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காது, விடு. நீ ஃபர்ஸ்ட் அதை வாசிக்கிறத நிறுத்தினா உன்னால என் ஸ்கூல்ல எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? என்ன பைத்தியமா? யார்? நான் பைத்தியமா? இந்த கிட்டார் யார் தெரியுமா கொடுத்தா? இது நம்ம தாத்தா கொடுத்த கிட்டாரா. இதை வாசிச்சா நம்ம ஆவி பேய் இப்படிலாம் பேசலாம்டா. இது நான் நினைச்சா அவங்களுக்கு வாசிச்சு காட்டுவேன். ஆனா இதை வாசிச்சு காமிச்சா நீ பயந்துருவாடா. ஐயோ, நீ சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு தலை தானே வலிக்குது எனக்கு. அந்த ஆளே சிகரெட் பிடிச்சி தண்ணி அடிச்சுட்டு ஏதோ உளறிட்டு இருப்பான், நீ அதை கேட்டு பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்க. உண்மைதான்டா. என்னண்ணா இந்த காலத்துல பெய்யலாம்? டேய் எனக்குன்னு நீனு விட்டா வேற யாரா இருக்கா? நீ தான்டா எல்லாமே. உங்களையா நான் போய் சொல்ல போறேன்? நான் சொல்றத கொஞ்சம் கேட்குறியா? நம்ம வேணா ஒரு நல்ல டாக்டரை போய் பார்க்கலாமா? உன்னை பார்த்தாலே பயமா இருக்குண்ணா, நீ முன்ன மாதிரி இல்லை. அவர் எல்லாத்தையும் க்யூர் பண்ணிடுவார், சந்தோஷமா இருக்கலாம். இப்போ வாசிச்சு பேயோ ஆவியோ வந்துச்சுன்னா நீ நம்புவல? ஆ இது என்ன தெரியுதா? இந்த மாதிரி படத்துல எல்லாம் பேய்ல காமிக்கும்ல, இந்த மாதிரி கரண்ட் ஆஃப்னா பிளிங்க் பிளிங்க் பட்டு பட்டு பட்டு. இதெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த பேய்ல நம்ம கூட பேசுதுடா. புரியுதா? நம்புறியா? ஐயோ அண்ணா, சிஎம்ஆர்லேருந்து அப்பப்போ கரண்ட் போயிட்டு தானே இருக்கு, ஏன்னா அப்படி பண்ற? சரி நேரு, நான் போறேன். கிருஷ்ணா, நம்ம கடைசியாக ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கலாம்டா. இதுக்கப்புறம் நான் தொட கூட மாட்டேன்டா. பாரு, கரண் கூட வந்துடுச்சு. இப்போ என்ன பாட்டு பாட போற? தாத்தா பாட்டு தான். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். எப்போவுமே உன் கூடயே தான் இருப்பேன்.